தீபாவளி ஸ்பெஷல் கோதுமை மாவில் நம்ம ஹல்வா செஞ்சு கட்ட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போல் கோதுமை மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஒரு மாதிரி வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்த பிறகு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு போல் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 2 போல் சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை மாற்றி வச்சுட்டு குட்டி கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வறுத்து இதில் போட்டு திரும்ப வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்க போகிறோம். சர்வ் பண்ணும்போது திரும்ப வந்து பிடிச்சமான நட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.